சரி, உண்மையிலே வந்து ஒரு கஷ்டமான வேலைங்க சீரியஸாக. நடிகர் சங்கம் வந்து இந்த அளவுக்கு டெட் ஃப்ரீயாக உழைச்சி அந்த வெறும் கார்த்தி நாசர் சார்லாம் வந்து அவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் வந்து ஒரு பெரிய ரிசல்ட் காட்டினாங்க. ஸோ இந்த வாட்டியும் கூட கூப்பிட்டு பேசினார், இந்த மாதிரி ஈசி மெம்பராக நில்லுடா அப்படின்னு. திரும்ப காலில் வந்தேன், வேணாம் வச்சான், என்னால் இதெல்லாம் வர. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஈஸி ஜாப் கிடையாது சத்தியமாக. ஏன்னா இந்த பிரகாஷ்ராஜ் சாராக இருக்கட்டும், கௌதமேன் சாராக இருக்கட்டும், சுந்தர் சார் எல்லாருமே வந்து பயங்கர பிஸியாக இருக்காங்க. பட் சினிமாவுக்கு இந்த நேரத்தில் வந்து இது தேவைப்படுது. ஸோ அந்த விஷயத்தில் என்னால் ஒரு சின்ன விஷயமா ஒரு சப்போர்ட் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து அவங்க கூட நிற்கிறேன். கண்டிப்பாக இவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ அது கண்டிப்பாக நடத்துவாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் அவங்க கூட சேர்ந்துருக்கேன். சினிமா போத்திட்டு படுத்தாலும் ஒன்று தான், படுத்துட்டு போத்திக்கிட்டாலும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். நடிகருங்கிறவங்க வேறு யாரும் கிடையாது. இப்போது அதுக்கு செல்வமணி சார் இருக்கார், பெப்சிக்கு தலைவராக இருந்திருக்கார், பாராட்டுக்கள். அவர் ஒரு டைரக்டர். முன்னாடி பெப்சி சிவா அவர்கள் இருந்தார், அவர் ஒரு கேமராமேனாக இருந்திருக்கார், டைரக்டராக இருந்திருக்கார், ப்ரொடியூசராக இருந்திருக்கார் இல்லையா? அந்த மாதிரி இங்கே எல்லாமே தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த தயாரிப்பாளர்கள் தான் இருக்காங்க. அது ஒரு வருஷத்துலேயே ஒரு அரை கிரவுண்ட் இந்த மாதிரி பல திட்டங்கள் சரியாக சார் பேசியிருப்பாங்க. சரியாக இருக்குது. ஒரு வருஷம், அது 2 வருஷம் கூட இல்லை, ஒரு வருஷம் செய்கிறேன்னு. அதனால் இந்த மாதிரி செயல் தலைவர்கள், செயல் வீரர்கள் தான் இருக்கணும். இதில் சந்தேகமே கிடையாது. இந்த தமிழ் தெலுங்கு அந்த இதெல்லாம் பேசக்கூடாது. சினிமா என்பது உலக பொது ஊடகம். சினிமாவுக்கு மொழி கிடையாது. பிரகாஷ் சார் அருமையானல்ல, இப்போ 20 படம் எடுத்தாலும் அவர் நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியுது பாருங்க. அதாவது காசுக்காக படம் எடுத்தா அவர் காசு எவ்வளோ போனாலும் சரி, சம்பாதிக்கிறதெல்லாம் இங்கே தான் வர்றாங்க. அவங்கெல்லாம் ப்ரொடியூசரை எவனையாவது ஆட்டை போட்டு கொண்டு வர்றவங்களாம் அங்கே உட்காந்துருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி இந்த ராதாகிருஷ்ணன் சார் அங்கே இப்போ தலைவருக்கு நிற்கிறாரு, இவரை நடிகர்ங்கிறாங்க, அவர் தான் ப்ரொடியூசராக நடிச்சிட்டு இருக்காரு. அதுதான் அவர் சொன்னார். ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு ஏதோ ஒன்று யூடியூப்பில் ஏதோ எடுத்து வச்சுருந்தாங்களாம். அதில் உடனே அழிச்சிட்டு அவர் பேரை போட்டுட்டு இந்த அதாவது படம் எடுத்த கணக்கு காமிச்சா தான் அங்கே நிற்க முடியும். அதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆதலினால் இதை அணின்னு சொல்கிறதையே நான் வெறுக்கிறேன். இப்போ ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இந்த மாதிரி தேர்தலெலாம் இனிமேல் வரக்கூடாது. இதை அவங்க சேவையாக தான் நினைக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த அதில் உட்காந்து பதவி இப்போ விசால் இங்கேயும் உட்காந்துட்டு அங்கே அது அவருக்கு தேவை இல்லை. இது ஒரு கட்டாயம், காலத்தின் கட்டாயம். இவர்கள் சிறப்பாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக யாருமே கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க. இப்போ வின்னர் ப்ரொடியூசர்லாம் ரொம்ப ரொம்ப வந்து பாருங்கள் அழுதாரு. அது உண்மையான விஷயங்கள். அந்த மாதிரி இவர்களுடைய தலைமையில் எதுவும் நடக்காது. ஆமாம், இப்போ எடப்பாடி பழனிசாமி சிஎம் நினைச்சாரா? இன்னைக்கு நல்லா வெயிட் பாடி ஆயிட்டு. அந்த மாதிரி யாரும் வரலாம். அவங்களே உட்காந்துக்கிட்டே இப்போ கேஆர் சார் என்ன அவரு 2 படமோ 1 படமோ எப்பயோ இந்த காலத்தில் எடுத்திருக்கார். அவர் 24 மணி நேரம் அங்கே உட்காந்து என்னத்தை பண்ணார்? 10-20 வருஷமா ஒன்றும் பண்ணலையே. ராதாகிருஷ்ணன் என்னத்தை பண்ணார்? சேட்டலைட் வீக்கில் 1 வீக்கில் எது திருட்டு வீசிட்டு வந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒரு புது டீம் வரட்டுமே இல்லையா? மாமன்னர் அக்பர் 9 வயசுல அறியணும் என்ன, 9 வயசுல அவர் செலச்சவரா? த கிரேட்டஸ்ட் சோசியல் கிங்னு போட்டு இந்த வேர்ட்ஸ் ஆஃப் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ட்ஸில் ஜவஹர்லால் நேருவே சொல்கிறார். 30 வருடங்களுக்கு மேலே மிகச்சிறந்த முறையில் ஆட்சி. புது ஆள் வரட்டும், வெற்றி நமதே. நன்றி, வணக்கம். எங்களுக்குள்ள திரும்ப திரும்ப பேசப்படுற ஒரே ஒரு வார்த்தை நலிந்த தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த சினிமா இந்த ஒரு 20 வருட காலகட்டத்தில் ஒரு பெரும்பான்மை ஒரு 60லேருந்து 70% தயாரிப்பாளர்களை நலிவடைய செஞ்சிருக்கு. ஆனாலும் எங்கேயும் போறதுக்கு இல்லாம வேற எங்கேயும் போக முடியாது, இங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையும் மாறணும். இந்த நிலையை மாறுறதுக்காக சில விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. இது எல்லாத்துக்கும் வந்து எவ்வளவு வருஷம் ஆகும்? 10 வருஷம் ஆகுமா? 15 வருஷம் ஆகுமா? அப்படிங்கிறதான் கேள்வி இருக்கு. நான் அவ்வளவு விஷயங்கள் பேசுறப்போ பட் இதுக்கு அவ்வளவு வருடங்கள் தேவையே இல்லை. நம்ம இந்த சினிமாவை சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும், இதனுடைய செயல்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டா போதும். இதை வந்து ஒரே வருஷத்துல சரி பண்ண முடியும். நம்ம இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இதுக்குள்ள வந்திருக்கோம். ஸோ அப்படி வர்றப்போ அடிப்படை பிரச்சனைகள்ல இருந்து சில 2-3 விஷயங்கள் மட்டுமே இங்கே வந்து சொல்கிறோம். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுறோம் எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இப்போ அந்த பொற்காலம் அப்படின்னு சொன்னது ஏன் சொன்னாங்க அப்படின்னா, சினிமா எடுத்தா வித்துரும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருந்துச்சு. இன்றைக்கும் எல்லா தயாரிப்பாளர்களும் அந்த மனநிலை தான் உள்ளே வர்றப்போ வர்றாங்க.
ஆனால் சினிமா எடுத்துடலாம், ரிலீஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் இன்றைய சூழ்நிலையாக இருக்குது. இதை மாற்றணும். இதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். ஒரு படம் எடுத்தால் அதை ரிலீஸ் பண்ணணும். அப்போது வெளியிட முடியாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையை மாற்றி ஒரு படம் எடுத்தால் அந்த படத்தை நிச்சயம் ரிலீஸ் பண்ண முடியும் தியேட்டரில் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வர போகிறோம். அந்த படத்தினுடைய சேட்டலைட் டிஜிட்டல் உரிமைகள் நிச்சயமாக வித்துரும் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வர போகிறோம். இது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு உறுதிமொழி. ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு படம் எடுக்கிறதுக்காக 1 நிமிட ஃபுட்டேஜ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்காக குறைஞ்சது 6-7 லட்சம் ரூபா சர்வசாதாரணமாக செலவாகுது. இப்படி இன்வெஸ்ட் பண்ற ஒரு 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 இன்வெஸ்ட்மெண்ட் படம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தயாரிப்பாளருக்கு என்ன மிஞ்சுதுன்னா, தயாரிப்பாளர் கையில் ஒண்ணுமே இல்லை, வெறும் கையோட தான் இருக்கும். ஏன் அந்த வார்த்தை வருது? ஏன் ஒரு வீடு எல்லா தயாரிப்பாளருக்கும் ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் இந்த தயாரிப்பாளருக்கு தோணுது? ஏன்னா படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வெறுங்கையோட தான் நிற்கிறோம். என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. ஒரு சிம்பாலிக் விஷயம் தான் அது, ஒரு அடையாளம் தான் அது. நாங்க தயாரிப்பாளர்கள், எங்களுக்கு ஏதோ ஒன்று மிஞ்சி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதுக்காகத்தான் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஸோ அப்படி படம் எடுக்கிறப்போ அந்த படத்தினுடைய பொருள், என் படத்தினுடைய சாங்ஸும் எங்கள் படத்தினுடைய ஆடியோ வீடியோ கிளிப்பிங்ஸோ அதனுடைய காமெடி சீக்வன்சஸோ அந்த படமோ எங்ககிட்ட இல்லவே இல்லை. இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இருக்கும், ஃப்ரீயாக இருக்கு. அதனால எங்களுக்கு வருமானமே வர்றதில்லை. இந்த நிலையை மாற்றணும். சிதறி கிடக்குது எங்களுடைய கண்டென்ட். அப்படி சிதறி கிடக்கிற கண்டென்ட்ல இருந்து எங்களுக்கு உரிமையான, தயாரிப்பாளர்களுக்கு உரிமையான அந்த வருமானத்தை ஈட்டி கேபிள் இந்த மாதிரியான கிளிப்பிங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அதுல பல குளறுபடிகள் இருக்கு. அதை அனைத்தும் சரி செய்து அது மூலமா தயாரிப்பாளர்களுக்கு மாதம் நிரந்தர வருமானம் வர்றதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம். இன்னைக்கு எங்கள் தயாரிப்பாளர்கள் மத்தியில் அதிகமா கேட்கப்படுற ஒரு விஷயம், இது பண்ணித்தர முடியுமான்னு ஒரு 7-8 வருஷமா எப்பவுமே கேட்குற விஷயம். ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நைட்டு ஒரு 10-15 சொல்லிப்பட்டு வரிசை அன்னைக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்டா அடிப்படையில் கேட்குற விஷயம், இன்னைக்கு என்ன பண்ணணும் நம்ம அந்த மானியத்தை பெறறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அப்படிங்கிற ஒரு கேள்விதான். இதற்காக எங்களுடைய நிர்வாகம் நாங்கள் இது மூலமா நாங்கள் அரசாங்கத்திடம் முறையிட்டு அந்த விஷயத்தை முறைப்படி தயாரிப்பாளருக்கு பெற்றுத்தர முயற்சி செய்வோம்.